Hi students, good evening. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. இன் தட் டீட்டெயிலி அபவுட் ட்ரேட்னா என்ன, அதோட ஸ்கோப்பு, இண்டஸ்ட்ரினா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ், தென் ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதோட அந்த சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். டுடே கிளாஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அதோட ஸ்கோப்ஸு, ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, அதோட ஸ்கோப்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அது வந்து படிச்சிருங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்து டெஸ்ட் வைப்பேன். ஸோ வந்து டுடேஸ் கிளாஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னால் என்னப்பா? நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணுவோம், சரியா? ஸோ வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த சென்ஸ் அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பிஸ்னஸ்னால் வணிகம், அமைப்பு, ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு வணிகம் பண்ணுறதுக்கோ உள்ளான ஒரு ஆர்கனைசேஷன் தான் தட் இஸ் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன், ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் தேவை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் உள்ள வேரியஸ் ஃபார்ம்ஸை பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னால் என்னப்பா? நம்மளே ஒரு ஷாப் வச்சுருக்கோம், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கோன்னா என்ன பண்ணுவோம்? ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம கன்சியூமருக்கு தேவைப்படுவோம், நெசசரியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விற்போம். ஸோ நிறையா விதமான ஐட்டம்ஸை வச்சு பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ கொஞ்சமான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்போம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ்? நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்கு என்னப்பா ரோல்? மெயினாக வந்து ஏர்ன் மணி, அதாவது பணம் சம்பாதிக்கிறது தான் அதோட வந்து மெயின் ஃபோக்கஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் பிஸ்னஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி பை விச் ஒன் கேன் ஏர்ன் மணி அண்ட் அக்யூர் வெல்த். செல்வம், வெல்த் மீன்ஸ் செல்வம், த்ரோ ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இது மூலமாக என்ன பண்ணோம்? ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் மூலமாக, எதுக்கு? நம்ம ஒரு பொருளை வாங்கியோ விற்கிறது மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் அப்படின்ற. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் அ கம்பெனி ஆர் என்டர்பிரைசஸ். என்டர்பிரைசஸ்னால் நிறுவனம். ஓகேவா? ஸோ என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறுவனம். விச் பைஸ் அண்ட் செல் குட்ஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்டு பை ஒன் பர்சன் ஆர் அ குரூப் ஆஃப் பர்சன். ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து வாங்கி விற்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு நிறுவனத்துலேருந்து வாங்கியோ விற்கிறதோ ஒரு பர்சன் மூலமாகவோ அல்லது குரூப் ஆஃப் பர்சன்ஸ் மூலமாகவோ பிஸ்னஸை, ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி பை விச் ஒன் கேன் ஏர்ன் மணி அண்ட் அக்யூர் வெல்த் த்ரூ ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். ஸோ a business organization is a company or enterprises which buys and sells goods and is managed by one person or group of person. ஓகேவா? அண்டர்ஸ்டூட்? ஸோ வந்து அப்ஜெக்டிவ்ஸ், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில், ஸோ என்னென்ன எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்ற அப்ஜெக்டிவ் பார்ப்போம். The following are some important objectives of business organization. First வந்து ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னப்பா? லாபம், சரியா? ஸோ ப்ராஃபிட் மீன்ஸ் லாபம். ஸோ லாபகரமாக இருக்கிறதுக்கான மோட்டிவேஷனில் பண்ணுறது. ஸோ ப்ராஃபிட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் எனி பிஸ்னஸ். அதாவது எனி பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ்னாலும் ப்ராஃபிட் அப்படின்றது மெயின் ஒரு கோலாக இருக்கும், சரியா? சர்வைவல் மீன்ஸ் பிழைப்பு. ஸோ அவங்க பிழைக்கிறதுக்கு என்ன பணம் சம்பாதிச்சா தான் நம்ம இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். அதே மாதிரி தான் ஸோ சர்வைவல் ஆஃப் எனி பிஸ்னஸ். ஸோ எந்த பிஸ்னஸ்னாலும் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். The main objective of business organization is to earn profit to run the business effectively and to expand the development of the business. ஸோ வந்து மெயின் ஆர்கனைசேஷன் இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அதிகமாக பணம் சம்பாதிச்சு நம்ம பிஸ்னஸை வந்து பெருக்கிறது, எஃபெக்டிவாக பெருக்கி டெவலப் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேவா? நம்ம ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக வச்சு அதை பெருசாக்குவோம். ஸோ அதை வந்து இன்னும் வந்து நிறைய ஷாப்ஸ் வைப்போம். அதே மாதிரி தான். ஸோ வந்து மெயினாக வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஸோ பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. தென் சர்வீஸ் மோட்டிவ். சர்வீஸ்னால் என்னப்பா? சேவை. ஸோ சேவை சில பிஸ்னஸ் வந்து என்னென்னா கம்மியான ரேட்டுக்கு சில ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஹாஸ்பிட்டல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப புவராக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லாமல் அந்த மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சர்வீஸ் மோட்டிவேட்டட் பிஸ்னஸ். ஸோ வந்து சர்வீஸ் டு பப்ளிக் இன் அனதர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பப்ளிக் வந்து சர்வ் பண்ணுறதும் இது ஒரு விதமான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம் வர்றது தான். ஸோ டு கெட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன். ஸோ எக்கனாமிக் பொருளாதாரத்தில் ப்ரொடக்ஷன், டு கெட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷனுக்காக பண்ணுறது. ஸோ டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் பாசிபிள் குட்ஸ் அண்ட் அட் மினிமம் பாசிபிள் காஸ்ட் இஸ் அனதர் அப்ஜெக்டிவ். ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் பாசிபிள் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மினிமம் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, கொஞ்சமான பணத்தில் அதிகமான இது அதுதான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம், எப்படி கம்மியான இதில் அதிகமான குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வந்து எக்கனாமிக் ப்ரொடக்ஷன். எக்கனாமிக் இஸ் இன் டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ். டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ்
A businessman tries to share time and efforts to develop his business through business organization. ஸோ டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரீயாகவே இருக்கும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து ஷேர் டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் டு டெவலப் பிஸ்னஸ். ஸோ டைமுக்கு நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக டைமை இது பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது எக்கனாமிக் இன் time and efforts. Okay, then harmonious relation with employees. Harmonious means இணக்கமான உறவு, relation means உறவு. அதை நான் எழுதியிருக்கேன், தமிழோட மீனிங் எல்லாம் அதில் எழுதியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இணக்கமான உறவை மெயின்டைன் பண்ணுறது கூட இந்த பிஸ்னஸ்ன்றது கூட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம். ஸோ டெவலப்பிங் ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன் among the employees and providing satisfaction to the employees are another important objective. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அனதர் அப்ஜெக்டிவ்ஸ்க்காகவும் ஸோ இணக்கமான உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வந்து என்னென்ன அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ், சர்வீஸ் மோட்டிவ், டு கெட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன், எக்கானமி இன் time and efforts, harmonious relation with employees. ஓகேவா? தென் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆர் டு பி ஃபார்ம்ட். த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னா மெயின் டிவிஷன் இஸ் இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ்னு ரெண்டு இருக்குது. இண்டிவிஜுவலானே என்னன்னு தெரியும், ப்ரைவேட்ன்ற மாதிரி தனியாக, கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ் இன் த சென்ஸ் கவர்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸில் வந்து சில டைப்ஸ் இருக்குது, இதில் சில சப்டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் என்னென்னா சோல் ட்ரேடிங் ஆர் சோல் ப்ரொப்ரியேட்டர்ஷிப் அப்படின்றது, இன்னொன்று பார்ட்னர்ஷிப், இன்னொன்று வந்து ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், ஜாயின்ட் வெஞ்சர், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? தென் கவர்மெண்ட் கன்சர்ன்ஸில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், பப்ளிக் கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனி, ப்ராட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ சோல் ட்ரேடிங் ஆர் சோல் ப்ரொப்ரியேட்டர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சோல் அப்படின்னால இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸில் உள்ள சப்டைப்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. த பிஸ்னஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர் பை எ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் டுகெதர் இஸ் நோன் அஸ். அதாவது சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படின்றது வந்து ஒரே ஒருத்தர் வந்து இருக்கிறது, சரியா? அல்லது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிற ஒரு கேங், அந்த மாதிரி உள்ளது வந்து இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த ஃபாலோயிங் மெயின் ஃபார்ம்ஸ். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ்னால் அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணுறது, அதில் தனித்தனியான மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சோல் ப்ரொப்ரியேட்டர்ஷிப் ஆர் சோல் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு உரிமையாளர் மட்டும்தான் இருப்பாங்க, அதோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த சென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் ஒன் மேன் பிஸ்னஸ். இப்போ நான் மட்டும் ஷாப் வச்சு நான் மட்டும் ரன் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் லாஸை நானே மேனேஜ் பண்ணி அது உள்ள எல்லா அது என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறது. வேறு யாருமே வந்து நமக்கு பார்ட்னர்ஷிப்போ எதுவுமே இல்லாமல் ஒரே ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒன் மேன் பிஸ்னஸ் ஆர் சோல் ட்ரேடிங் அப்படின்றாங்க. இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிங்கிள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட், அதாவது இன்வெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து முதலீடு போடுறது. இன்வெஸ்ட்னா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். இப்போ நான் கடை வைக்கிறோம், நான் ஒரு ஷாப் பண்ணுறேன்னா நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஹிஸ் ஓன் கேபிட்டல் அவங்க தலைமையில். he developed his business by his own ability and knowledge. அதாவது அவங்களோட அபிலிட்டி, ஓன் அபிலிட்டிலையும் ஓன் நாலேஜ், அவங்களோட நாலேஜுக்கு அவங்களோட தனிப்பட்ட நாலேஜ் அறிவு மூலமாக அந்த அபிலிட்டி அவங்க மூலமாக பண்ணுறது அந்த பிஸ்னஸ். வேறு எந்த வேறு யாரோட நாலேஜ் மூலமாகவும் இல்லாமல் அவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஓன் நாலேஜ் மூலமாக ரன் ஆகுறது தான். த சோல் ட்ரேடர் அலோன் பியர்ஸ் ஆல் த ரிஸ்க். அவங்க தான் எல்லா ரிஸ்கையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சோல் ட்ரேடிங் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும். ஸோ வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு ரொம்ப லார்ஜ் லெவலில் நம்ம பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நிறைய அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராஃபிட், லாஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ பெரிய லெவலில் பண்ணும்போது நமக்கு நிறைய பேரோட கன்சர்ன்ஸ் தேவை, நிறைய பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. அதான் வந்து ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு இந்த சோல் ட்ரேடிங் அப்படின்றது சூட்டபுளாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ், இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் இன் தி சென்ஸ் எனி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் செட்டிங் அப் சோல் ட்ரேடிங். சோல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த லீகல் ஃபார்மாலிட்டியும் பெருசாக இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம். த சீக்ரசி அப்படின்றது வந்து ரகசியம் ஆஃப் த பிஸ்னஸ் கேன் பி மெயின்டைன். நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றது மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மக்கிட்டே சீக்ரெட்டா அப்படின்றது சீக்ரசி அப்படின்றது மெயின்டைன் ஆகும். த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பிஸ்னஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு அட் ஹிஸ் ஓன் வில். அதாவது அவங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், வேணாம் அப்படின்னா
கம்மி பண்ணிக்கலாம், நம்ம கம்மியாக இப்போ இந்த தடவை இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே அவங்களோட ஓன் டிசிஷன் தான் அதை சொல்கிறாங்க. த சோல் ப்ரொப்ரைட்டரி இஸ் ஃப்ரீ டு சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் பிஸ்னஸ் அட் எனி டைம். அதாவது பேட்டர்ன், அவங்களோட பிஸ்னஸ் பேட்டர்ன் வந்து எந்த டைமில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க ஒரே ஒரு ஓனர், அது ஓகேவா. தென் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ல என்ன அப்படின்னா, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை, சீக்ரசி வில் பி மெயின்டைன்டு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி டிக்ரீஸ் பை இட்ஸ் ஓன், தென் வந்து சேஞ்ச் பேட்டர்ன் அப்படின்றது வந்து எனி டைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. தென் டிஸ்அட்வான்டேஜஸ், சிங்கிள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் ஹிஸ் ஓன் கேபிட்டல், ஸோ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதனால வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். டிஃபிகல்ட் டு எக்ஸ்பேண்ட் ஹிஸ் பிஸ்னஸ் டியூ டு லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். சில ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, லேக் ஆஃப், அதாவது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்னால சில டைம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல். ஸோ ஒருத்தரே வந்து எல்லாம் பெரிய லெவல் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். திஸ் பிஸ்னஸ் மே எண்ட் வித் டெத் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி பிகாஸ் ஹிஸ் ஹியர்ஸ் மே நாட் காம்பிடென்ட் அண்ட் குவாலிஃபைட் டு ரன் ஹிஸ் பிஸ்னஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஒரு வேளை அவர் இறந்துட்டா, அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணி இறந்து போயிட்டாங்க அந்த அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னா, அவங்களோட அதாவது வாரிசுகளுக்கு அந்த நாலேஜ் இருந்தால், குவாலிஃபை இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். பட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வந்து அந்த ஒருவேளை அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ சிங்கிள் பர்சன் டு லுக் ஆஃப்டர் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். எல்லா வேலைகளையும் வந்து ஒருத்தர் பார்க்குறன்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறனால ஸோ சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் அவர் டெத் ஆகிட்டார் அப்படின்னா அது வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். இன்னொன்று வந்து சிங்கிள் பர்சன்ட்ல எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ்லேயே வந்து சில வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு சிங்கிள் பர்சன்னால். அதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ சோல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் இஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்னால என்ன, ஸோ வந்து பார்ட்னர் என்ன, பங்களிக்கிறது அப்படின்ற மாதிரி. பார்ட்னர்ஷிப்னா ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு 2 பேர் 3 பேரில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ டெஃபினிஷன், த பர்சன்ஸ் ஹூ ஹேவ் என்டர்ட் இன் டு பார்ட்னர்ஷிப் ஆர் இண்டிவிஜுவலி நோன் அஸ், யார் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பார்ட்னர்ஷிப்க்கு என்டர் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்றோம். கலெக்டிவ்லி நோன் அஸ் பார்ட்னர்ஷிப். அந்த கலெக்டட் மெம்பர்ஸுக்கு நேம் வந்து பார்ட்னர்ஷிப், ஓகேவா. த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரன் அஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் கால்ட் அ ஃபில்ம். அதாவது ஃபிம் அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேர் ஒரு நிறுவனம், சரியா. த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கேன் பி ஷேர்டு பிட்வீன் த பார்ட்னர்ஸ். ப்ராஃபிட் அப்படின்றது லாஸ்ன்றது அந்த பிஸ்னஸோட பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்குவல் இது இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஓகேவா. த persons who have entered into partnership are individually known as partners and collectively known as partnership. The business organization runs as partnership is called FRIM. FRIM அப்படின்னா நிறுவனம். The profit of the business can be shared between partners, ஓகேவா. ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், எப்படி வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, இன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் 2 or more or and up to 20% join together to form a business of or industry. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கும் ஒரு 2 அல்லது அதுக்கு மேலே இல்லைனா அப் டு 20 மெம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் கன்சர்ன்டு பர்சன். பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஏன்னா வந்து ஒரு ஷூரிட்டி வேணும், அதுக்காக வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு பிட்வீன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்குவாங்க, ஓகேவா. அதை அக்ரிமெண்ட் மேபி ஓரல் ஆர் ரிட்டன், ஓரலாக இருக்கலாம் ரிட்டனாக இருக்கலாம். இப்போ ஓரல் அக்ரிமெண்ட்ஸ் கிடையாது, ஒன்லி ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ். த ரிட்டன் அக்ரிமெண்ட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் டீட். அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் டீட். த ப்ராஃபிட் கேன் பி ஷேர்டு அமாங் த பார்ட்னர்ஸ். ஸோ அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை வந்து எல்லா பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரெடியூசஸ் த ரிஸ்க் டு த பிஸ்னஸ் ஆன் த ஹோல் because it any loss is occurred it can be shared by all the partners. ஸோ எந்த ரிஸ்க் வந்தாலும் எந்த லாஸ் வந்தாலும் அது எல்லாருக்கும் ஷேர் ஆகுறதுனால ஒருத்தரை வந்து அது அஃபெக்ட் பண்ணாது, ஓகேவா. ஸோ தட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். This type of business is not dependent to any one person, that therefore is a longer resistance. அதாவது not dependent on anyone, ஒருத்தரை மட்டும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை, ஸோ பல பேரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் த கம்பெனி ஆர் ஃபிம் பே இன்கம் டேக்ஸ் அட் ஃப்ளாட் ரேட்ஸ், நீட் நாட் பே த டேக்ஸ் இண்டிவிஜுவலி. அதாவது டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து தான் கட்டுறோம். ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வராது இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே, ஓகேவா. ஸோ இதனால பார்ட்னர்ஷிப் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு பிஸ்னஸ்ன்ற ஆரம்பிக்கிற இண்டிவிஜுவல் டேக்ஸ்ன்றது கிடையாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சென்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பார்ட்னர்ஸ். இன்கேஸ் வந்து பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸோ வந்து மேபி வரலாம். அதனால வந்து
சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். the firm or company cannot take important policy decision because of time lag between board meetings among the partners. ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதில் உள்ள மெம்பர்ஸோட எல்லாத்தோட கன்சர்ன், அவங்களோட சஜஷன் இல்லாமல் எதையுமே எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டு ஃபார்ம் அ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் ரூல்ஸஸ் அண்ட் ரெகுலேஷன் டு பி ஃப்ரேம்ட். தேர்ஃபோர் இட்ஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்றப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அவங்கவுங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப்னா என்ன. ஸோ பார்ட்னர்ஷிப் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னால் என்ன, ஸோ ஜாயின் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.